ராணாப்பூருங்கிற கிராமத்துல நிறைய பறவைகள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பறவைகள் எல்லாம் தன்னோட குட்டிகளை வீடுகள்ல விட்டுட்டு காலை நேரத்துல உணவு தேட போயிடுவாங்க. குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் வீட்ல பத்திரமா இருங்க. அம்மா உங்களுக்காக உணவு எடுத்துட்டு சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுவேன். சரிங்கம்மா. ஏ ரூனா, இன்னும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பனிக்காலம் வேற ஆரம்பிக்க போகுது. சாப்பாடுக்கு தட்டுப்பாடாக போகுது. சீக்கிரமா வா, காலையில நேரமா போனாதான் சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வர முடியும். இந்த மாதிரி இந்த பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஊர்லயே டீனாக்காகவும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது தன்னோட 2 குட்டிகளோட வீட்டிலேயே தான் இருக்கும். மற்ற பறவைகளோட சேர்ந்து உணவு தேட போகாது. அம்மா, எல்லா பறவைகளும் உணவு தேட போய்கிட்டு இருக்காங்க, நீங்க போகலையா? அட, என்ன நீ இப்படி சொல்ற? நான் இப்போ உணவு தேடலாம் போயிருக்கேன். இந்த பறவைகள் எல்லாம் தேடி அலைஞ்சு உணவு எடுத்துட்டு வருவாங்க. நம்ம அவங்க கிட்ட இருந்து ஈஸியா சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு டீனாக்காகவும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாவே காட்டுல பனிகாலம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வருஷம் பனி ரொம்ப அதிகமாவே பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, நம்ம எல்லாம் ரொம்பவே பத்திரமா இருக்கணும். தெரியாம ஏதாவது அந்த கழுகுகள் வாழ்ற காட்டு பக்கம் நம்ம போயிட்டோம்னா அவ்வளவுதான். ஆமா ஆமா, அங்க இருக்க கழுகுகள் ரொம்பவே மோசமானதுங்க. நம்ம அந்த பக்கம் போனோம் அவ்வளவுதான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு பறவைகள் எல்லாம் உணவு தேட போயிட்டாங்க. பனிகாலம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அதனால உணவுகள் கிடைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த அதிகப்படியான பனியினால அந்த பறவைகளால ரொம்ப தூரம் போய் உணவு தேட முடியல. போற தூர அளவு மட்டும் உணவுகளை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டு வர சாப்பாடு அவங்களுக்கும் அவங்க குட்டிகளுக்கு மட்டுமே போதுமானதா இருந்துச்சு. வழக்கம் போல டீனாக்காகவும் சாப்பாட்டுக்காக மற்ற பறவைகளோட வீடுகளுக்கு போக ஆரம்பிச்சது. அப்போ எல்லா பறவைகளும் ரொம்பவே கம்மியான உணவு மட்டும்தான் டீனாக்காகத்துக்கு கொடுத்தாங்க. இத பாரு, காட்டுல பனிக்காலம் வந்துருச்சு. உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இனிமே சும்மா எல்லாம் உனக்கு உணவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் டீனாக்காகவோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே யோசனை பண்ணுச்சு. அடுத்த நாள் காலையில வேற வழி இல்லாம மற்ற பறவைகளோட சேர்ந்து உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அட டீனா, நீங்க கூட இன்னைக்கு உணவுக்காக வந்திருக்க போலையே அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தாங்க. இந்த பனினால நம்மனால எவ்வளவு தூரம் கூட போகவே முடியல, பாத்தீங்களா? ஆமா ஆமா, முடிஞ்ச தூரத்துக்கு மட்டும் போய் கிடைக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டு வர வேண்டியதுதான். இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட டீனாக்காகவும் மற்ற பறவைகள் கிட்ட இப்படி கேட்டுச்சு. இவ்வளவு தூரம் வந்தும் கூட எந்த உணவும் கிடைக்கலையே. ஆமா, உணவுகள் எப்பதான் கிடைக்கும்? என்ன டீனா, நீ என்ன நினைச்சுக்கிட்ட? வீட்டை விட்டு வெளியில வந்ததுமே சாப்பாடு உங்க தேடி வரும்னு நினைச்சுக்கிட்டியா? இந்த திசையிலிருந்து பழங்களோட வாசனை வருதே. ஆமா ஆமா, அந்த பக்கம் நிறைய பழங்கள் இருக்கு. அது ரொம்பவே சுவையாவும் இருக்கும். ஆமா, அதோட ரொம்ப கொடூரமான கழுகுகளும் அந்த பக்கம் தான் வாழ்றாங்க. அப்படின்னா வாங்க அந்த பக்கம் போய் பழங்கள் எடுத்துட்டு வந்துடலாம். அட டீனா, அந்த திசையில கழுகுகள் தான் வாழ்றாங்க. நம்மள அந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? இப்படி சொன்னதை கேட்டதும் டீனா இந்த மாதிரி யோசிச்சது. ஓ, நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க. இந்த பக்கம் போனா நிறைய பழங்கள் கிடைக்கும். இவங்க எல்லாம் போன உடனே நம்ம இந்த திசை பக்கமா போக வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப மோசமா யோசிக்க ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கும் போது டீனாக்காகவும் இப்படி சொல்லுச்சு. நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு தேவைப்படுது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பறவைகள் எல்லாம் பறந்துட்டாங்க. உடனே டீனாக்காகவும் கழுகுகள் இருக்க திசை பக்கம் போக ஆரம்பிச்சது.